அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. தனியார் வாகன இறக்குமதி குறித்து ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல். அதிபர் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள், அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள பணிப்புரை. ஜப்பான் செல்லும் வழியில் நியூசிலாந்து பிரதமரின் விமானம் செயலிழப்பு. கடல் கொந்தளிப்பாக காணப்படும். வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளரை தனியொரு கட்சி தீர்மானிக்க முடியாது. நடைமுறைக்கு வரும் புதிய வரி. அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தயாராக உள்ளதாக மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபை பகிரங்கமாக அறிவுறுத்தியுள்ளது. குறித்த விடயமானது நேற்று காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் தமிழ் மக்கள் பொதுச்சபையால் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தின் போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்படி கூட்டத்தில் சுமார் 200க்கும் குறையாத வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன் அடிப்படையில் விவசாய அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகைப்பட்ட அமைப்புகளும் இந்த கூட்டத்தில் பங்களித்துள்ளனர். அத்தோடு தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பின் நிலாந்தன், பேராசிரியர் கணேசலிங்கம், ஜோதிலிங்கம் மற்றும் ரவீந்திரன் இந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பெருமளவு கேள்விகளை கேட்டதுடன் முடிவில்லா எல்லா அமைப்புகளும் பொது தமிழ் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வதாக பகிரங்கமாக அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தனியார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை 2025ஆம் ஆண்டிற்குள் நீக்குவதற்கு அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அமைச்சர் 2023ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் 10% பொருளாதாரம் சுருங்கியிருந்த நிலையில் தற்போது 5.3% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் உள்ளது. அதன்படி வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதுடன் 2025ஆம் ஆண்டளவில் தனியார் வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதனையும் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் சுதந்திர சந்தைக்கு தேவையான சூழலை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். இலங்கையின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைந்திலிருந்து தற்போதைய பொருளாதார வளர்ச்சி வரை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் 3வது தவணை சர்வதேச நாணய நிதியத்தால் வெளியிடப்பட்டது. இலங்கையை உடைக்க முடியாத பொருளாதாரமாக மாற்றி நீண்டகால பொருளாதார வேலை திட்டத்திற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அத்துடன் சர்வதேச நாணய நிதியம் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றி மக்கள் இலகுவாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவது அரசாங்கத்தின் நம்பிக்கையாகும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அதிபர் தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பெட்டிகளை தயார்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் அதிபர் தேர்தல் நிச்சயம் நடைபெறவுள்ளதால் வாக்குப்பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வாக்குச்சாவடிகள் குறித்த விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பெட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக சரி செய்ய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்பட்ட ஏராளமான வாக்குப்பெட்டிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றை அரசு தொழிற்சாலைக்கு அனுப்பி சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் தேர்தலை இலக்காக கொண்டு அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் எனவும் அடுத்த வாரம் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் செல்லும் வழியில் நியூசிலாந்திலிருந்து பிரதமரின் விமானம் செயலிழந்துள்ளதாக நியூசிலாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் 4 நாள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு ஜப்பான் சென்றுள்ளார். இந்த நிலையில் அவர் பயணம் செய்ய நியூசிலாந்து தற்பாதுகாப்பு படைக்கு சொந்தமான போயிங் 757 ரக விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காக பாப்புவா நியூகினியில் தரையிறங்கிய போது அது எதிர்பாராத விதமாக செயலிழந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் வர்த்தக விமானம் ஒன்றில் ஜப்பான் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் நியூசிலாந்து தற்காப்பு படையிடம் உள்ள 2 போயிங் 757 ரக விமானங்களும் 30 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை என்றும் அதனால் அவற்றின் நம்பகத்தன்மை குறைந்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேன் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலையூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் என்பது தனியொரு கட்சியால் தீர்மானிக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆரையம்பதி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்கள் கொண்ட கட்டிட தொகுதி திறப்பு விழாவின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியிருக்கின்றார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மலையக இலங்கையில் உள்ள தமிழர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள், அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், புத்திஜீவிகள் அனைவரையும் ஒன்றிணைத்துத்தான் தமிழ் பொது வேட்பாளரின் விடயத்தை பற்றி பேச வேண்டும். அதை விடுத்து மட்டக்களப்பில் 4 பேர் சேர்ந்து பொது வேட்பாளர்களை தீர்மானிக்கின்றார்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதற்கான களத்தினை அமைக்காமல் விரும்பியவாறு ஒவ்வொருவரும் 4 பேர் கூடுவது 3 பேர் கூடிக்கொண்டு இவ்வாறான விடயங்களை பேச முடியாது. சிறு முக்கியமான விடயம், ஏனெனில் வர இருப்பது ஜனாதிபதி தேர்தல். நாங்கள் தமிழர்கள் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற வேண்டும். உடனடி பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற வேண்டும். அபிவிருத்தி சார்ந்து வேலை திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும். அனைத்தினையும் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த ஜனாதிபதி விடயத்தில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்றார். கணக்கிடப்பட்ட வாடகை வருமான வரியை அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இந்த ஆண்டு புதிதாக எவ்வித வரிகளும் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மகர பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரிகள் மாற்றியமைக்கப்பட மாட்டாது என்பதுடன் அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவே புதிதாக வரிகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. தற்போது நடைமுறையில் உள்ள வரிகள் 2027 ஆண்டு வரை செயல்பாட்டில் இருக்கும் என்பதுடன் அரச நிதி முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைய சகல அரசாங்கங்களும் செயல்பட வேண்டும். 2003 ஆண்டு இயற்றப்பட்ட நிதி முகாமைத்துவ பொறுப்பு சட்டத்தை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப திருத்தம் செய்த சகல அரசாங்கங்களும் தற்போதைய வங்குரோத்து நிலைக்கு பொறுப்பு கூற வேண்டும்.